அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, பொருளாதாரம், நிதி நிலைமை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஆரோக்கியம், கல்வி இப்படின்னு அனைத்து தரப்பட்ட விஷயத்துலையுமே எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய சுய கௌரவத்திற்கு பங்கம் எதுவுமே ஏற்படாது. சக கலைஞர்களினுடைய உதவியால் தங்களினுடைய திறமைகளை வளர்த்து கொள்வீங்க. பெண்கள் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உற்றார் உறவினர்கள் பாசத்தோடு பழகுவாங்க. இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீங்க. பெரியோரின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தப்பித்துக் கொள்வீங்க. மாணவர்கள் படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்துவீங்க. பாடங்களை முன்னதாகவே படித்து முடித்து ஆசிரியர்களின் பாராட்டுக்களையும் பெறுவீங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நன்மைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, சுயதொழிலில் இருக்கிறவங்க எதுலேயுமே அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய நேர்மைக்கு உரிய பலன்களை பெறுவாங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகளை உடனுக்குடன் கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் வெளி மனிதர்களினுடைய கருத்துக்களை கொண்டு வர வேண்டாங்க. அதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே போல் புதிய முயற்சிகள் மூலமாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை நுணுக்கங்களை கூடுதலாக கற்றுக்கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். குடும்ப உறவுகளுக்கு இடையில் அவ்வப்பொழுது சண்டை சச்சரவுகள் விரிசலும் வரலாம். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு குறைய ஆரம்பிக்கும். சுயதொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளிகள் ஆதரவால ஏற்றமான சூழ்நிலை காணப்படுவாங்க. உத்தியோகம், பணியிடம் அப்படின்னு வேலை செய்கிறவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு பொறுப்புகள் வழங்கப்படுவதோடு தேவையற்ற பகுதிகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல தடைகளை தாண்டி இறுதியில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல மறையும். சுயதொழிலில் இருக்கிறவங்க எதுலேயுமே பெரிய தொகையை ஈடுபடுத்துறதுல கவனத்தை செலுத்த பாருங்க. ஏன்னா பெரிய அளவில் தொகையை நீங்கள் ஈடுபடுத்தக்கூடிய பட்சத்தில் அது நஷ்டமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்சமயத்திற்கு சுயதொழிலில் இருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரியான முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். உங்களுடைய பிடிவாத குணம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் உங்களுடைய பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய யுத்திகள் எதிர்பாராத நற்பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரவு வந்த வேகத்தில் கரைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம். குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்படின்னாலும் அவர்களிடத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி
திடீர் சலுகைகள் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி யாருக்குமே இந்த நேரத்தில் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. யாருக்காகவும் பரிந்து பேச வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் வாக்குறுதி கொடுக்கறது, பரிந்து பேசுறது, அவங்களுக்காக நீங்கள் வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தற்சமயம் நீங்கள் செய்ய வேண்டாம். அது நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, உயிர் தோழனாக உற்ற நண்பனாக இருந்தாலும் சரி, செய்ய வேண்டாம். அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி வியாபாரத்திலையும் சரி, வேலையிலையும் சரிங்க, இருந்து வந்த தடைகள் பார்த்தீங்க அப்படின்னா நீடிக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள பாருங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த காலத்துல மன தைரியம் தங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாம செயல்பட ஆரம்பிப்பீங்க. தலை நிமிர்ந்து தைரியமாக உண்மையை பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பிரச்சனையை பெரும்பாலும் தவிர்க்கும். எந்த காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பாக நடந்து கொள்ள வேண்டாம். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது. அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி உண்மையை பேச பாருங்க. இதனால் பல எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உண்மையை பேசாத பட்சத்தில் பார்க்கும் பொழுது நீங்களே உங்களுக்கான எதிரியை சம்பாதிப்பீங்க. அப்படி இல்லைன்னா உண்மையை பேசும்போது கூட தங்களுக்கான எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் அவசியமானது. வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்க பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியமான ஒன்றுங்க. புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது உத்தமமான விஷயம். அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. வேலையில் ஆர்வம் காட்ட வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம். நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெயிலில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு குடைதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். துணிச்சலாக சில விஷயங்களை தைரியமாக தொடங்குவீங்க. ஆனால் போக போக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மனபயம் உங்களுக்கு ஆழ்மனதில் இருக்குங்க. ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு 1000 முறை சிந்திக்கலாம். செய்ய தொடங்கினதுக்கு பிறகு வேறு வழியே கிடையாது. செய்து தான் ஆக வேண்டும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட பாருங்க. கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வேலையில் மட்டும் அக்கறை காட்டுங்க. நிச்சயம் நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நாளை என்ற வார்த்தையை தூக்கி தூர போடுவது சால சிறந்தது. எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த இறுதி காலத்தில் மிக மிக நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தாங்க போகும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு பணிகளை முடிக்க பாருங்கள். உடன் வேலை செய்பவர்களாலும் மேலதிகாரிகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. புது வேலை தேடுவதை விட இருக்கக்கூடிய வேலையை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னு சிந்திக்கிறதே புத்திசாலித்தனம். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலத்தில் கொஞ்சம் சிந்தனை அதிகமாகவே காணப்பட போகிறது. அன்றாட வேலையை பொறுப்போடு செய்கிறீர்களோ இல்லையோ, செய்யக்கூடிய வேலையை சரியாக வருமா, நாம் எடுக்கக்கூடிய முடிவு நன்மையை தருமா அப்படின்னு சிந்தித்து பாதி நேரம் வீணாக போகும். யோசிக்காம ஒரு வேலையை செய்யக்கூடாது, சரிதான். அதற்காக யோசனை மட்டுமே இருந்தால் வேலை எப்படி நடக்கும்? அனுபவசாலிகளை உடன் வைத்து கொள்வது சால சிறந்தது. வாழ்க்கையில் முன்னேற என்ன வழி அப்படிங்கிறத தேடுங்க. அயராது உழைத்தால் நிச்சயம் நல்ல பலனுண்டு. தேவையற்ற மனிதர்களின் பேச்சை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். அதே மாதிரி
தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராக ஆரம்பித்தாலும் செலவுகள் மற்றொரு புறம் வாட்டி வதைக்கவும் செய்யும். தேவைக்கு ஏற்ப பணம் கையில் இருப்பது அப்படிங்கிறது திருப்தியை தர வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் வீட்டில் சுபகாரிய செலவுகள் ஏற்படதாங்க செய்யும். மனைவி, பிள்ளைகள் இவர்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க. கமிஷன் தொழில் நல்ல முன்னேற்றத்தோடு காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க கடனுக்கு வியாபாரம் செய்ய வேண்டாம். தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலம் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்படக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம், ஈகோ பிரச்சனை வரவே கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம்.